படும் பாடு சூரியன் மற்றும் 9 கோள்கள். சூரியன் மற்றும் 9 கோள்களும் பூலோகத்தை பற்றி பேச போகின்றனர். வணக்கம். வாருங்கள் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். 9 கோள்கள். நீங்கள் அனைவரும் நலமா? நாங்கள் நல்லாதான் இருக்கிறோம் சூரிய பகவானே. எங்கப்பா நல்லா இருக்கிறது. உங்க பக்கத்துல இருப்பதால் சூடு தாங்க முடியல. ஏதோ என்னை சுற்றி பனிமூட்டம் இருப்பதால் பரவாயில்லை. ஆனா இந்த பூமியில் உள்ள மக்களா 4 மணிக்கு எழுப்பினால் எவனும் எழுந்திருக்க மாட்டீரான். என்ன நைட்டெல்லாம் செல்போனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும் பார்த்துவிட்டே காலை 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து மனுஷனுங்க என்ன விடிவெள்ளின்னு பேர் வச்சு திசையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்ப இந்த காலத்து மனுஷனுங்க என்ன கண்டுக்கவே மாட்டீராங்க. அட போங்கப்பா, உங்களையாவது கொஞ்சம் மதிக்கிறாங்க. உன்னோட பேர் வச்ச கிழமையே புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன செவ்வாய வெறுவாய்னு சொல்றாங்க. சொல்றவங்களை அப்படியே வாயிலே தான் போடணும். இங்க இருக்கிற பெரிய கோள் நான் தான். ஆனா இங்க இந்த தலைக்கோளை வச்சுக்கிட்டு நான் படிக்க பாடியிருக்கேன். அப்பப்பா நான் இந்த வளையத்தை எல்லாம் சுமந்துகின்றே படிக்கிற பாடி இருக்கேன் அப்பா. ஆனா இந்த பூமியில உள்ள மக்கள் நிலாவை பார்த்து கதை சொல்லவும் கதை எழுதுவதும் என்னால தாங்க முடியல. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்த. நல்ல வேலை என்கிட்ட 18 நிலா இருக்கு. அதையெல்லாம் இவங்க பார்க்கல. இல்லை என எங்கள்ல பாட்டிகள் நிலாவுல வந்து உட்கார்ந்து வடை சுடுவார்கள். ஆனா இந்த பூமியில உள்ள மனுஷனுங்க என்னத்தான் அதிகமாக திட்டுவார்கள். எப்படின்னா தினம் தினம் ஏ சனியனே அப்படின்னு திட்டுவார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து எனக்கு வெளுக்க தோணுது. 18 நிலா வச்சிருக்க உனக்கே எப்படின்னா 27 நிலா வச்சிருக்க நான் என்ன செய்வது? நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்த கிரகணமாக இருக்க போய் இந்த மனுஷனுங்க கிட்ட இருந்து தப்பித்து விட்டோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டே. நீ யாரப்பா? உன்னைத்தானே பூமியில கோள்கள் லிஸ்டில் இருந்து தூக்கிட்டாங்களே. என்னை கண்டுபிடித்து ஒரு பெயர் வச்சாங்க. ஆனா இப்போ என்ன ஒரு கோள் இல்லைன்னு சொல்றாங்க. போப்பா, நீ கோள் என்று நிரூபிக்க போய் உன்னோட ஆதார் கார்டு பேங்க் எடுத்துடா போ. அரசக்கா அப்படி போடு. ஆமா, இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுகிறார்கள். எங்க பூமியை காணோம். அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. இந்த வாழ்வே மாய். ஐயோ, எல்லாரும் தள்ளிப்போங்கள். இந்த நோய் நமக்கு மொட்டி விடும். பூமியை நாங்க உங்க கூட தானே இருக்கிறோம். நாங்க ஆரோக்கியமா தானே இருக்கிறோம். அப்படி ஏன் உனக்கு மட்டும் உடம்பு சரியில்லை? பாவம் இந்த பூமி என்ன செய்யும்? இந்த பூமியில உள்ள மனசுறங்கால தான். ஐயோ, நான் என்ன செய்தேன்? ஏன் எல்லாரும் என்னை இப்படி திட்டுறீங்க? ஐயோ, என்னால முடியல. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்காரு அம்மா. அச்சச்சோ, வாங்க முதல்ல இந்த பூமியை போய் காப்பாத்தலாம். கோள்களே, நீங்கள் அனைவரும் சென்று இந்த பூமிக்கு இப்படியாக என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2 கோள்கள் மற்றும் மனிதர்கள். நிகழ்ச்சி 1 போகி பண்டிகை. உள்ள பழைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா, நான் எடுத்துட்டு வருகிறேன். பார்த்தீங்களா உறுப்பினர்களே, இந்த ஒரு வீட்டிலேயே எவ்வளவு பேப்பர் பிளாஸ்டிக் பொருள் இருக்கிறது பாருங்கள். பிளாஸ்டிக் பொருட்களை எரித்தால் காற்று மாசுபடும் என இவர்களுக்கு தெரியாதா? ஐயோ,
நிகழ்ச்சி 2 சாலை போக்குவரத்து. ஐயோ நமக்கே மூச்ச முட்டுதே, கண்ணை கட்டுதே. இந்த பூமி பாவப்பா, வாங்கப்பா வேற பக்கம் போலாம், என்னால முடியல. நிகழ்ச்சி 3 வீடு அம்மா மகள். ஐயோ எவ்வளோ வெயில் தாங்க முடியல, பாப்பா அந்த ஏசியை போடு. இதை போடுகிறேன் அம்மா. வெளியில் எவ்வளோ காத்தோட்டமா இருக்கு, அப்புறம் எதுக்குப்பா அவர்களுக்கு ஏசியில்? அந்த ஏசில இருந்து வர்ற குளோரோ கார்பனால ஓசன் படலம் பாதிக்கப்படும் இவர்களுக்கு தெரியாதா? ஏசில மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியேறுகிற குளோரோ கார்பன் வாயுவும் ஓசன் படலத்தை பாதிக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மக்கள் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, வாங்க போகலாம். காட்சி 3 பூலோகம் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். மக்களே எல்லாரும் இங்கே வாருங்கள். மக்களாய நீங்க செய்கிற செயலால் இந்த பூமி எவ்வளவு பயப்படுதுன்னு பாருங்க. இதே மாதிரியே உங்க பூமாதேவிக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்க மனித இனத்துக்கு தான். பாருங்க, இதனால உங்க மனித இனமே அழிய போகிறது. நாங்க என்ன செய்யணும்? மனிதர்களே, உங்களை சந்தோஷமா தீபாவளி பொங்கலை கொண்டாட சொன்னா நீங்க எல்லா பிளாஸ்டிக் பொருட்களையும் எரிக்கிறீர்கள். இது நல்லதா? இதனால் இயற்கை பெரிதும் மாசுபடுகிறது. நீங்கள் விளைச்சல் அதிகமாக வேண்டுமே செயற்கை உரங்களை பயன்படுத்தி பூச்சிகள் மற்றும் சில மருந்துகளை பயன்படுத்தி வருகிறீர்கள். அதனால் இந்த மண்வளம் பெரிதும் பாதிக்கிறது தெரியுமா? நீங்க எல்லாம் வரக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளவு அழகா பச்சை பச்சை இருந்தது தெரியுமா? ஆனா இப்போ நீங்க எல்லாம் மரத்தை வெட்டி விட்டு பிளாட் போடுறீங்க, அப்புறம் வேலுக்கு ஒதுங்க இடம் இல்லாம கஷ்டப்படுறீங்க. நீங்க பிளாட் போடுறீங்கன்னா நான் அது ரொம்ப நாள் விற்காம போய் அந்த இடத்துல பயனே இல்லாத கருவேல மரம் வளர்கிறது. இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நல்லதை விட்டு விட்டு கெடுதலை போய் விழுகிற மாதிரி இருக்கு. இந்த மரத்தினால தான் தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்கள் தவறையெல்லாம் நாங்கள் உணர்ந்து ஐயோ, நீங்கள் தானே என்னை ஒரு கோளாவே மதிக்கவில்லையே. பரவாயில்லை, நான் சொல்றதையாவது கேளுங்கப்பா. நிறைய மரமலங்க மண் வளத்தை பெறுங்க. எங்கள் தவறையெல்லாம் நாங்கள் உணர்ந்து விட்டோம். தைரியை ஒழிப்போம், நிலம் நீர் காத்து மாசுபடுவதை தடுப்போம். இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். மரங்களே வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியை காப்போம். நமது அண்ணனே